அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி, உங்கள் ஆன்மாவில் புத்துணர்ச்சி, உங்கள் வாழ்வில் வெற்றி, உங்கள் முகத்தில் புன்னகை, உங்கள் இல்லத்தில் அன்பின் நறுமணம், இவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் from ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் விஷன்: மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன்: ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் ராகுல் ரமணன். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் from சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா, நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெருக டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் டைகர் ஃபேமிலி டீம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் வெல்ல முடியும் என்று நினைத்தால் கண்டிப்பாக உங்களால் வெல்ல முடியும். வெற்றிக்கு அவசியம் தன்னம்பிக்கை. நமக்கு தன்னம்பிக்கையை ஊட்ட வருகிறார் நமது 8 நடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்கூட பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்புகரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். வாருங்கள், நமக்கான நேரம் தொடங்குகிறது. பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்துக் கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய சனிக்கிழமை விடியல், அதாவது 23/12/2023 மார்கழி 7ஆம் நாள் விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நாம் நமது பயிற்சிகளை தொடங்குவதற்கு முன்பாக, அதாவது 27 தோப்புக்கரணம், அதற்கு முன்பாக 9 மூட்டு பயிற்சிகளுக்கு முன்பாக நாம் செய்ய வேண்டியவை. நாம் நம்மளுடைய தாய் தந்தை, நம்மளுடைய குருமார்கள் மற்றும் நமது பிரபஞ்சம் இயற்கை இறைவனை வணங்கி நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். இது முதல் நினைவூட்டல். இரண்டாவது நினைவூட்டல், நாம் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். அந்த வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் அப்படிங்கிறத நாம் அந்த அளவீட்டோடு சொல்லுவோம். இதையும் நினைவூட்டல்ல இரண்டாவது நினைவூட்டலாக வைத்துக்கொண்டு பயிற்சிகளை செஞ்சிருப்போம். அதன் பிறகு 9 மூட்டு பயிற்சிகள் செஞ்சிருப்போம். அப்புறம் 27 தோப்புக்கரணம் செஞ்சிருப்போம். இப்பொழுது 8 நடை நடக்க ஆரம்பித்திருக்கிறோம். நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கணும். இப்போ அது இயல்பா இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கணும். அதுவும் இயல்பாகவே இருக்கும். சுவாசத்தை சோதித்து பார்க்கணும். ஒரு நாசில் மட்டும்தான் சுவாசம் வரும். இவைகளெல்லாம் அடுத்த ஒரு 21 நிமிடங்களில் எவ்வாறாக மாறுகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து தண்ணீர் நமக்கு அருகில் எப்போதுமே இருக்கணும். நம்ம எந்த பயிற்சி செய்யும் போதும் சரி, எந்த செயலும் செய்யும் போதும் தண்ணீர் நமக்கு அருகில் இருக்கணும். தவிக்கும் போதும் நினைப்பு வரும்போதும் அதை தாகம் எடுக்கும் பொழுதெல்லாம் நாம் பரவி கொள்ள வேண்டும். நினைவூட்டும் பொழுதெல்லாம் நாம் பரவி கொள்ள வேண்டும் என்பதையும் நினைவூட்டி தொடர்ந்து நம்ம எதற்காக இப்பொழுது 8 நடந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வியை மனதில் எழுப்பணும். அதற்கான பதிலை நாமே கூறணும். எதற்காக இப்பொழுது 8 நடந்து கொண்டிருக்கிறோம்? டைகர் குழுமத்தில் நாம் இணைந்து இந்த 8 நடப்பது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, 8 நடை நடப்பதனால் நமக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கிறது. இந்த ஆரோக்கியத்தை நாம் மீட்டெடுப்பதற்காக, ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக,
ஆரோக்கியத்தை பெறுவதற்காக நாம் எட்டு நடந்து கொண்டிருக்கிறோம். அதை ஏன் இந்த டைகர் குழுமத்தோடு இணைந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிற அடுத்த கேள்வி. டைகர் குழுமம் என்பது ஒரு பொதுநலனான அமைப்பு. இந்த அமைப்பில் நேர்மறையாளர்களும் ஒற்றை சிந்தனையாளர்களும் அப்படின்ட்டு நிறைய நபர்கள் இதில் இணைந்து பயணிக்கிறாங்க. அவங்களோடு இணைந்து நாமும் ஒரு ஒற்றை சிந்தனையாளராக, ஒரு நேர்மறையாளராக நாம் கூட்டாக பயணிக்கும் போது எண்ணங்கள் எல்லாம் நமக்கு நல்ல எண்ணமாக மாறுகிறது. இலக்கை நோக்கி பயணிக்க வைக்கிறார்கள். ஆக நம்முடைய வெற்றி அப்படிங்கிறது மிக எளிதாக கிட்டுகிறது. அப்படிங்கிறதுக்காக நாம் இந்த டைகர் குழுமத்தில் இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய இலக்கை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோமா? அடுத்த கேள்வி. அதுக்கான பதில் நிச்சயமாக இலக்கை இப்படி நினைவூட்டும் போதெல்லாம் இலக்கு நம் கண்முன் நிற்கிறது. ஆக இலக்கு நமக்கு தெரிகிறது. இலக்கை நோக்கி நம்ம பயணிப்பது எளிதாக இருக்கிறது. கவனச்சிதறல் எதுவும் ஏற்பட்டு விடாமல், நாம் திசை மாறிவிடாமல் நேரே பயணிக்க வைக்கிறது டைகர் குழுமம். ஆகையால் இலக்கை ரொம்ப எளிதாக நம்மளால் அடைய முடியும். இலக்கு இன்னும் எத்தனை தூரத்தில் இருக்கிறது, எத்தனை தூரம் கடந்து வந்திருக்கிறோம், இன்னும் எத்தனை நாட்களில் அடைய போயிடும், இது போன்ற கேள்விகளுக்கு இலக்கை இன்னும் கொஞ்ச நாளில் தொட்டு விட போயிடும். கொஞ்ச நாள் நாளைக்கு, ஏன் நாளைக்கு என்ன, இன்னைக்கு என்ன, இப்பொழுது கூட நம்ம தொட்டு விட முடியும். எட்டி பிடிக்கும் தூரத்தில் தான் இலக்கு இருக்கிறது. ஆக எட்டி பிடித்து வெற்றி பெறப் போகிறோம் அப்படிங்கிறத மனதில் நிறுத்தி நாம் பயணிக்கணும். இலக்கை நோக்கிய பயணம் மட்டுமே வெற்றியை தரும் என்பதை நமது முன்னவர்கள், முதியவர்கள், மூத்தவர்கள் பல்வேறு நிலைகளில் வாழ்ந்து அனுபவித்து கொடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆக இலக்கை நோக்கி பயணிப்போம், இலக்கை அடைவோம். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் உள்ள இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கலாம். தொடர்ந்து நம்ம நன்றி கூறல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவோம். அது யாருக்கு அப்படின்னா, நம்மை இந்த அமைப்பிற்கு அழைத்து நம்மளை நடக்க செய்து நமக்கு ஆரோக்கியத்தை பெற்று தந்து நம்மளுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க காரணமான நம்மை இந்த அறிமுகப்படுத்திய அந்த சகோதர சகோதரிக்கு, அந்த தோழமைக்கு, அந்த ஜீவனுக்கு நம்மளுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் அவர்களது குடும்பம் நீடோழி வாழ எல்லாம் வல்ல இறைவா நீ துணை இருக்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம நம்மால் இந்த அமைப்பிற்கு அழைத்து வரப்பட்ட அந்த ஜீவன்களுக்கு நாம் வாழ்த்து செய்தி சொல்லணும். நாம் அவர்களுக்கு ஆசி வழங்கணும். நம்மால் இந்த அமைப்பிற்கு அழைத்து வரப்பட்ட அந்த ஜீவன்களுக்கு, அந்த சகோதர சகோதரிகளுக்கு, அந்த தோழமைக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் அவர்களது குடும்பம் நீடோழி வாழ எல்லாம் வல்ல இறைவா நீ துணை இருக்க வேண்டும். அவர்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் ஆசைகளும் உடனடியாக நிறைவேற வேண்டும் என்று அவர்களுக்காக நம்ம வேண்டி அவங்களுக்கு நம்ம வாழ்த்து செய்தியை சொல்லி அவங்களுக்கு ஆசையை வழங்கி தொடர்ந்து பயணிக்கலாம். இது ஒவ்வொரு நாளும் நித்தம் நித்தம் நினைவூட்டி நாம் செய்யக்கூடிய நினைவூட்டல்கள். தொடர்ந்து நம்ம பயணிக்கிறோம். கதைகளை இன்னைக்கு பகிரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்காக நிறைய குட்டி குட்டி கதைகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நிறைய நன்னறி கதைகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதை அப்படிங்கிறது ஒரு கருணை அப்படிங்கிற ஒரு தலைப்பில். இந்த சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு உண்மை சம்பவம். 1919 செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி உகாண்டா நாடு இருக்கு அல்லவா, அந்த உகாண்டா நாட்டில் ஒரு சிறிய கிராமத்தில் நடந்த ஒரு கதை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. மசாயி அப்படின்னு ஒரு ஆதிவாசிகள் வாழக்கூடிய ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் சிறு சிறு நிலப்பகுதிகளும் உண்டு. அதை சிலர் தனக்கு சொந்தமாக்கி விவசாய தொழில் செய்து வர்றாங்க. இந்த நிலையில் நிலத்தில் விளையும் கிழங்கு, காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றை எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம் பசி அப்படின்னு வந்துட்டா இந்த மாதிரியான இடம் தேடி வர ஆரம்பிச்சிடும். யானை, மற்ற விலங்கினங்கள்லாம் வரும். இந்த காய்கறிகளை விரும்பி சாப்பிடக்கூடிய விலங்கினங்கள். அப்படி நம்மளுக்கு நம்ம ஊரை பொறுத்தவரைய நிறைய யானையை தான் கேள்விப்பட்டிருப்போம். காட்டு விலங்குல யானை வந்துருச்சு அப்படின்னு. அங்கே கொரிலா குரங்கு இனம் இருக்கிறது அல்லவா, அந்த கொரிலா குரங்கு இனம் அங்கே அந்த தோட்டத்தில் விளையக்கூடிய கிழங்குகள், பழங்கள், காய்கறிகளை பறித்து சாப்பிடக்கூடிய வழக்கம் உள்ளது. அப்படி அந்த குரங்கு இனம் நாசப்படுத்தி தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி தன்னந்தனியாக ஒரு வாலிபன் தாயற்ற தன் அருமை குழந்தையை பாதுகாத்து கொண்டும் உழைத்து பயிரிட்டு உணவை விவசாயமாக தயாரித்து கொண்டும்னு ஒரு விவசாயி இளைஞன் செய்து கொண்டிருக்கிறான். இப்படி அவன் இடைவிடாமல் போராடி துன்புற வேண்டி இருந்தது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தாங்க. ஒரு நாள் குழந்தை தூங்கக்கூடிய நேரத்தில் கூப்பிடுற தூரத்தில்
குழந்தை அழுதா அவனுக்கு கேட்குற தூரத்தில் அவன் வந்து விவசாய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். நிலத்தை பண்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்துக்கிட்டு இருக்கான். அப்பொழுது குழந்தையின் அழுகுரல் கேட்குது. உடனே அழுகுரல் வீறிட்டு கேட்கவும் வீட்டை நோக்கி ஓடுறான். ஓடும் போது தான் கவனிக்கிறான், ஒரு கொரில்லா கூட்டமே வீட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. இவன் கொஞ்ச நேரத்தில் பதவிச்சிடறான். அந்த சூழ்நிலையை நம்ம யோசிச்சு பார்த்தாலே நம்மளுக்கே இப்போ ஒரு படபடப்பு வந்திருக்கும். ஆனால் யாரும் படபடக்கல வேணாம், கதை தான். ஸோ கதையை நிச்சயமாக எப்போதுமே நாம் நம்மளுடைய பார்வையில் அது நல்லபடியாக முடிப்போம். குரங்கு நம்ம கூட்டமாக உள்ளே போயிடுச்சு. இவன் பதவதைத்து உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு பார்க்குறான், குழந்தையின் அழுகுரல் நின்றுச்சு. இவனுக்கு இன்னும் பதட்டம் கூடிருச்சு. என்ன ஆச்சோ அப்படின்ட்டு ஒரு கூர்மையான அம்பை வில்லில் பூட்டி தயார் நிலையில் வச்சுக்கிட்டு வீட்டின் ஜன்னல் வழியாக பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது தான் ஒரு ஆச்சரியம் அவன் கண்ணுக்கு தெரிகிறது. என்ன அப்படின்னா, ஒரு பெண் கொரில்லா குரங்கு தன்னுடைய மடியில் அந்த குழந்தையை போட்டு அதுக்கு பால் ஊட்டி கொண்டிருக்கிறது. சுற்றி குட்டி கொரில்லா குரங்குகள்லாம் அந்த தொட்டிலை சுற்றி இருந்து விளையாடி கொண்டிருக்கிறது. இந்த காட்சி அவனுக்கு நம்புறதா நம்பாமல் இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்குறான். பார்த்துட்டு அவனுக்கு கண்ணில் கண்ணீர் வருது. இது இயற்கையா, பிரபஞ்சமா, இறைவனா, என்னது நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அழகா அந்த குழந்தைக்கு பாலூட்டி முடிச்சுட்டு மீண்டும் அந்த குழந்தைய தொட்டிலில் போட்டுட்டு மொத்த குரங்கினமும் அப்படியே வந்த வழியே போயிடுச்சு. இது ஒரு நாள் மட்டும் நடக்கல, வர வர எல்லா நாட்கள்லையுமே நடந்துக்கிட்டு இருக்கு. அவன் ஆச்சரியப்படுறான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வருகை குறைய ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை கொண்டு போய் முடிப்பாங்க. மனிதனாய் பிறந்து விலங்காய் வாழும் உலகில் விலங்காய் பிறந்து மனித தன்மை என்னும் கருணையை காட்டிய கொரில்லாவை நாம் நம் வாழ்வில் மறக்க முடியுமா அப்படின்ட்டு அந்த கதையை கொண்டு முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த நெஞ்சை ஊருக்கும் நீதி கதைகள் அப்படிங்கிற அந்த புத்தகம் என்னுடைய அலமாரியில் இருந்துச்சு. சரி, அந்த சகோதரி கதை கேட்டதுனால இப்படி ஒரு கதை அந்த புத்தகத்தில் இருந்துச்சு. ஸோ இது மாதிரி நிறைய இது குழந்தைகளுக்கும், அதாவது எப்படி வேண்டுமானாலும் இந்த கதையில் நம்ம எடுத்துக்கலாம். நான் மொத்தமாக முடிக்கும் போது கூட ஒவ்வொரு கதையில இருந்து என்ன கருத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம தியாகம் அப்படிங்கிற ஒரு கதையை பார்க்க போகிறோம். சாது மகா நாமர் அப்படின்னு ஒருத்தர் கபிலவஸ்து என்ற ஊரில் பிறக்கிறார். பகவான் மகாவீரரை குருவாக கொண்டவர். மகாவீரர் அப்படிங்கிற குருவை இவர் குருவாக கொண்டிருக்காரு மகாநாமர். தூய உள்ளமும் நல்லொழுக்கமும் பிறவியிலேயே அவருக்கு இயல்பாக அமைந்திருந்தன. பகவான் மகாவீரரின் சீடராக பணிபுரிந்த போது அவர் உபதேசித்த ஒரு வாக்கியம் என்ன அப்படின்னா, நாஸ்தி தியாக சமன் சுகம் அப்படிங்கிறது. நாஸ்தி தியாக சமன் சுகம். அதன் பொருள் தியாகத்தை மிஞ்சிய சுகம் இல்லை. தியாகத்தை மிஞ்சிய சுகம் இல்லை அப்படிங்கிறது நாஸ்தி தியாக சமன் சுகத்திற்கு பொருளாக சொல்றாங்க. அவ்வாக்கியம் அவரின் உள்ளத்தில் ஆழ பதிந்து விட்டது. ஒரு காலத்துல அவரிடம் கல்வி கற்ற மாணவனான விடூபன் அப்படிங்கிற ஒரு மாணவன் அவர்கிட்ட கல்வி கற்ற விடூபன் சீராவஸ்தி என்ற நகருக்கு அரசனாக மாறுறான். விடூபன் சீராவஸ்தி அப்படிங்கிற அந்த நாட்டுக்கு அரசனாக மாறுறான். பிறகு அவன் பெரும் படையோட இவர் பிறந்த ஊர் இருக்கார் அல்லவா, இந்த கபிலவஸ்து, இந்த கபிலவஸ்துவை முற்றுகையிட்டு போர் புரிந்து வெற்றியும் பெறான். இரக்கம் என்பதே அறியாத ஒரு அரசன் அப்படிங்கிற அளவுக்கு அவன் அப்பாவி மக்களை எல்லாம் கொன்று குவிக்க தொடங்குறான். அப்போது அங்கு வருகை தந்த மகாநாமர் இதை கேள்விப்பட்டு, தன்னிடம் கல்வி கற்ற ஒரு மாணவனா இத்தகைய செயலை செய்கிறான், இப்படி ஒரு கொடூர குணமுடையவனாக இருக்கிறானே அப்படின்ட்டு கலங்குறார். இச்செயலை தடுத்தே ஆகணும் அப்படின்னு துடிக்கிறார். சரி, அவனை சந்திப்போம் அப்படின்னு ஒரு உறுதியோட அவனை பார்ப்பதற்காக போறார். தான் ஒரு அரசன் என்ற கர்வம் விடுபனுக்கு இருந்த போதிலும் தனக்கு குருவாக இருந்துட்டாரு ஒரு காலத்துல அப்படிங்கிறதுனால அவரை வரவேற்கிற மாதிரி வேற வழி இல்லாம வரவேற்கிறான். எழுந்து வரவேற்கிறான், வாங்கல் குருவே அப்படிங்கிற மாதிரி.
அவனுக்கு குரு வந்து பதில் வணக்கம் சொல்லிட்டு, அரசே, நீ என்னிடம் கல்வி கற்ற போது குருதட்சணை அப்படின்னு கொடுக்கறதுக்காக நீ வந்த. நான் இப்போ வந்து குருதட்சணைலாம் வேணாம், தேவை வரும் காலத்தில் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நினைவு இருக்கிறதா அப்படின்னு கேட்குறான். மகாநம்பர் கேட்குறாரு, விடுமனும் ஆமாம் நல்லாவே நினைவு இருக்கு, நீங்கள் குருதட்சணை என்கிட்ட வாங்கிக்கிறல, இப்போ என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டு பெற்றுக்கொண்டு போவதற்காக இப்பொழுது வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு மகாநம்பர். சரி கேளுங்க, அப்போ விட்டுட்டியே இப்போ ஏதோ கேட்குறீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லவும் அவர் சொல்றாரு, இங்கு அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது உடனே நிறுத்தப்பட வேண்டும் என்பதே நான் உன்னிடம் கேட்கும் குருதட்சணை அப்படின்னு சொல்றாரு மகாநம்பர். இதை கேட்கவும் அவன் யோசிக்கிறான். நீ படித்த பள்ளிக்கூடத்தில் நான் ஹெட்மாஸ்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி, நான் உன்னுடைய ஸ்டூடெண்ட்டியா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு, குள்ளநரியை போல சில கணங்கள் யோசித்த விடூபன், குருதேவா, இந்த தட்சணையை ஒரு நிபந்தனையோடு தங்களுக்கு தர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றான். என்ன நிபந்தனை? அரசன் என்ற முறையில் என் நாட்டையும் மக்களையும் நான் காப்பாற்றியாக வேண்டும். தோல்வியுற்ற இந்நாட்டு மக்கள் நாளை படை வீரர்களாய் உருவாகலாம் அல்லவா? அதனால தான் நான் வந்து இவங்களெல்லாம் தண்டிக்கிறேன், அவங்களெல்லாம் அழிக்கிறேன். நாளைக்கு எனக்கு புரட்சி படை ஏதாவது ஒன்று முளைச்சிட்டா அப்படின்ட்டு என் நாட்டின் மீதே என் மீதே கூட இவங்க போர் தொடுக்கலாம் அல்லவா? ஸோ நீங்கள் வந்து என் குரு அப்படிங்கிறதுனால குருதட்சணை அப்படின்னு ஒன்று கேட்டுட்டதுனால நான் என்ன அது மறுக்க விரும்பலை. ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு நீர் நிறைந்த குளத்தில் நீங்கள் மூழ்கி எழும் நேரம் இருக்கு அல்லவா, அந்த கணம் மட்டும் நான் யாரையும் கொல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். எப்படி? ஒரு நீர் நிறைந்த ஏரி குளத்தில் நீங்கள் உள்ளே இறங்கி எவ்வளோ நேரம் மூச்சு பிடிச்சி நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த கண நேரம் வந்து நான் வந்து மக்களை யாரையும் கொல்ல மாட்டேன். இது நான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய குருதட்சணையாக வச்சுக்கிறேங்க அப்படின்னு சொன்னான். எப்படி? ஒரு 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 நிமிடம் அல்லது அதிகபட்சம் ஒரு 5 நிமிடம் அந்த இடைவெளி மட்டும் நான் எல்லாரையும் கொல்லாமல் இருந்துக்கிறேன், நிறுத்தி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே குருதேவர் பார்க்குறாரு, இவன் திருந்தவே மாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு, சரி மறுப்பு எதுவும் சொல்லாமல், சரி அப்படியே ஆகட்டும் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அங்கே அந்த கொலைகள் வந்து நிறுத்தப்படுகிறது. நிறுத்திட்டு மக்கள் எல்லாம் கூடியிருக்காங்க. மக்கள் எல்லாரும் இப்படி மாணவனை வந்து வளர்த்து விட்ட குருவை வந்து வையிறாங்க, திட்டுறாங்க. ஏன்னா அதானே நடக்கும், உன்கிட்ட படிச்சுட்டு இப்படி எங்களை கொள்றான், நீ என்னமோ ஒரு நிமிடம் மட்டும் எங்களை பாதுகாக்கிறோம் சொல்றியே அப்படிங்கிறாங்க. அந்த நிகழ்வும் நடைபெறுகிறது. அவர் வந்து குளத்துக்குள் இறங்குகிறார். மக்கள் எல்லாம் தண்டிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அரச படைகள் எல்லாமே சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இவர் உள்ளே இறங்கி உள்ளே போனவர் தான் தண்ணிக்குள்ளே வரவே இல்லை. பொறுமை காக்குறாங்க. 1 நிமிடம், 5 நிமிடம், அரை மணி நேரம் அப்படின்னு ஆகுறது. என்ன நடக்குதுன்னே புரியல. உடனே அரசன் பொறுமை இழந்து படை வீரர்களை வந்து களத்தில் இறக்கி என்ன நடக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி இறக்கி விட, உள்ளே போய் பார்த்தா மகாநம்பர் வந்து இறங்கும் போதே பெரிய கல்லையே தன்னுடைய இடுப்பில் கட்டிக்கிட்டு உள்ளே போயிட்டார். இந்த நிகழ்வு வந்து மக்கள் நெகிழ்ந்துடுறாங்க. எல்லாருமே தனக்காக, அதாவது மக்களுக்காக உயிர் நீத்திருக்கிறார். அவர் எவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள இருக்கிறாரோ அவ்வளவு நேரம் மக்களை நீ கொல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் வாழ்நாளையே நான் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து தன்னுடைய வயிற்றுல கல்லை கட்டிக்கிட்டு அவர் உள்ள இறங்கியிருக்கிறாரு. அப்படிங்கிறத பார்த்துட்டு மக்கள் எல்லாரும் அரசனை நோக்கி அப்படி திரும்பி அரசனை எல்லாருமே குருவையே கொன்றுவிட்ட மகா பாவி அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விடுறாங்க. மக்களை காக்கும் பொருட்டு தன் இன்னுயிரை துச்சமென அந்த குருநாதரின் புன்னகை புரியும் ஒளி நிறைந்த முகத்தை உற்று நோக்கிறான். தியாகத்தை மிஞ்சிய சுகம் ஏது அப்படின்னு அவர் சொன்னதை சொல்லிட்டாரு, செஞ்சு காட்டிட்டாரு, செயல்ல காட்டிட்டாரு அப்படின்னு அந்த மகாநாமரை எல்லாருமே
நினைவில் கொண்டு கொண்டாடினாங்க. அவனும் திருந்தி விலகி போயிட்டான் அந்த மன்னனும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை போய் முடிப்பாங்க. ஸோ தியாகத்தை மிஞ்சிய சுகம் ஏது அப்படின்னு ஒரு குரு தான் சொல்லியதை தான் நடத்தியதை நடத்தி காட்டினார் அப்படிங்கிறது கதையாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கதை தியாகம் அப்படிங்கிற பெயரோடு வந்தது. அதையும் உங்கள் முன்னாடி நான் படித்த கதையை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். தொடர்ந்து நம்மளுடைய 8 நடையின் முதல் பகுதி நிறைவு பெறுகிறது. வாருங்கள் நம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம். அது சிவப்பு வண்ணத்தில் மாறிக்கொண்டு இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சன்னமாக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். தண்ணீர் பருக நினைப்பவர்கள் 2 வாய் தண்ணீர் பருகி கொண்டு உங்களை நீங்கள் சற்று ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆசுவாசப்படுத்துதல் என்பது போய் அமர்ந்து விடுவது அல்ல, அமரக்கூடாது. 8 நடை நடக்கும்போது நாம் போய் அமரக்கூடாது இடையில. இது ஒரு அரை நிமிட இடைவெளி தான். அந்த கேப்ல நம்ம நம்மளுடைய மொபைல் போனை எடுத்து கமெண்ட் பண்ணிக்கிற போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா, கதை கேட்பது உங்களுக்கு பிடிக்குமா? இந்த கேள்வி இப்படி ஒரு கேள்வி கேட்கணுமாங்கிற மாதிரி தான் இருக்கும். இருப்பினும் கதை அப்படிங்கிறது குழந்தைகளை மட்டும்தான் பிடிக்க வைக்கிறதா, இல்லை குழந்தை மனம் படைத்தவர்களுக்கு மட்டும்தான் பிடிக்க வைக்கிறதா, இல்லை எல்லோருக்குமே பிடிக்குதா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக கதை கேட்பது உங்களுக்கு பிடிக்குமா? அந்த கதைகளில் அடுத்த பதில் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு எப்படிப்பட்ட கதைகள் பிடிக்கிறது? நன்னறி கதைகள், அல்லது காப்பிய கதைகள், அல்லது காவிய கதைகள், அல்லது வரலாற்று கதைகள், அல்லது புனையப்பட்ட கதைகள், அந்த மாதிரி எந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். தொடர்ந்து நமது 8 நடையோட 2வது சுற்றை தொடங்கலாம். தண்ணீர் பருக நினைப்பவர்கள் 2 வாய் தண்ணீர் பருகி கொண்டு நம்மளுடைய 2வது சுற்றை தொடங்க போகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்முறையாக இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்துக் கொண்டு தொடர்ந்து பயணிக்கலாம். தொடர்ந்து நம்ம கதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த கதையில இது நம்ம ஊர் கதை அப்படின்னு சொல்லலாம். காரணம் ஈகை அப்படிங்கிற தலைப்புல நம்மளுடைய முன்னாள் பாரத பிரதமர் நேரு இருக்கிறார்ல, அவருடைய தந்தை மோதிலால் நேருடைய வாழ்வில் நடந்த ஒரு சிறு சம்பவத்தை கதையா இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. மோதிலால் நேரு தலை சிறந்த சட்ட நிபுணர், வாதாடுவதில் மிகவும் வல்லவர், புத்தி கூர்மை மிக்க அந்த மோதிலால் நேரு ஒரு நாள் காலையில அலுவலகத்திற்கு செல்ல வெளியே வந்தபோது அவரை பார்க்க காத்திருந்த ஒரு ஏழை மனிதன் அவரை வணங்கினார். மோதிலால் நேரு, யார் நீங்கள், என்ன வேண்டும் உங்களுக்கு அப்படின்னு அன்போட கேட்கிறார். ஐயா, நான் ஒரு ஏழை பிராமணர், புரோகிதம் செய்வது எனது தொழில். அதில் வரும் சொற்ப வருமானம் என் பெண்ணும் நானும் அரை வயிறு உண்ணத்தான் போதுமானதாய் உள்ளது. தாயற்ற என் ஒரே பெண்ணுக்கு திருமணம் நிச்சயித்து விட்டேன். ஆனால் திருமணம் நடத்த பலரிடம் கடன் கேட்டும் பயனில்லை. ஓரிருவர் தங்களின் பெயரை கூறி தாங்கள் நிச்சயம் உதவுவீர்கள் என்றனர். அதனால் நம்பிக்கையுடன் இங்கே வந்தேன். கருணையோடு என் மகளின் திருமணம் நடக்க உதவ வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அப்படியே ஆகட்டும், உங்கள் பெண்ணின் திருமணத்திற்கு செலவு தொகை எவ்வளவு ஆகும் என கூறுங்கள் அப்படின்னு மோதிலால் கேட்கிறாரு. இது எந்த காலம்னு பார்த்துக்கிறங்க. நம்ம சுதந்திரம்லாம் அடைகிறதுக்கு முன்பாக, ஏன்னா ஜவஹர்லால் நேருவே சுதந்திரமாயி முதல் பிரதமர். அதுக்கு முந்தைய காலகட்டம், கிட்டத்தட்ட ஒரு 1900க்கு முன்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அப்போ எவ்வளோ தொகை தேவைப்பட்டிருக்கும்? ஏன்னா அரையணா ஒரு அணா அப்படின்னு சொல்கிறதே ஒரு கூடுதலான தொகையாக இருந்த காலகட்டத்தில் ஓரிரு நிமிடங்கள் யோசித்த புரோகிதர் சுமார் ஒரு 300 ரூபாய் தேவைப்படலாம் அப்படின்னு சொல்றாராம். இதை கேட்ட மோதிலால் தமது உதவியாளரிடம், இன்னைக்கு
நம்மளுடைய கிளைண்ட்டுகள்கிட்ட இருந்து, நம்மளுடைய கட்சிக்காரர்களிடமிருந்து எவ்வளோ பணம் வருதோ அதை வந்து இவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. புரோகிதருக்கு நம்ம கேட்பது கனவா நனவா அப்படிங்கிற மாதிரி மாலையில் வந்து வாங்கிக்கிறங்க இன்னைக்கு. அதாவது அவர் வந்து ஒரு வக்கீல் தன்னுடைய கட்சிக்காரர்களிடம் வரக்கூடிய தொகையை அன்னைக்கு என்ன வருமானமோ அதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. அவரு கொஞ்ச நேரம் இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. தொடர்ந்து அன்னைக்கு மாலை வந்து இவருடைய உதவியாளர் வந்து அன்னைக்கு வந்த தொகை அப்படிங்கிறதுல ஒரு 300 ரூபாய் நான் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு மீதியை கொண்டு போய் வங்கியில் கட்டிடவா அப்படிங்கிற மாதிரி மோதிலால் நேருகிட்ட கேட்குறாரு. எவ்வளவு தொகை வந்தது அப்படின்னு மோதிலால் நேரு கேட்குறாரு. இன்னைக்கு வந்த வருமானம் 1300 ரூபாய் அப்படிங்கிறார். நான் காலையில் என்ன சொன்னேன்? இல்லை, அவர் வந்து 300 ரூபாய் கேட்டார், நீங்கள் வந்து இன்னைக்கு என்ன வருதோ அதை கொடுத்துருங்கன்னு சொன்னோம். ஆனால் 1300 ரூபாய் இன்னைக்கு வந்திருக்கு, அப்போ அதை கொடுத்துருங்க, அதானே நம்ம சொன்னது அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு வந்த பணம் அந்த பெண்ணின் அதிர்ஷ்டத்திற்கு வந்த பணம். அந்த பெண்ணுக்காகத்தான் இன்னைக்கு இவ்வளவு வருமானத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கு இயற்கை. ஸோ அதனால தாராளமாக அந்த பெண்ணுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ கொடுப்பதற்கு அப்படிங்கிறது இப்படி ஒரு மனம் மட்டும் இருந்தால் அப்படின்ட்டு நம்மளுக்கே இருக்கு அல்லவா, அந்த புரோகிதருக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு அந்த கதையை போய் முடிப்பாங்க. ஸோ கொடுக்கணும்னு நினைக்கிறத நிறைய நேரங்களில் சுற்றி உள்ளவங்க தடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் கொடுக்கணும்னு நினச்சிட்டா கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்கு மோதிலால் நேருடைய கதை வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மதிப்பு அப்படிங்கிற ஒரு கதை. இந்த கதையும் ரொம்ப சுவாரஸ்யமான கதை. இந்த கதை வந்து அமெரிக்காவில் வந்து ஜனாதிபதி தேர்தல். அந்த ஜனாதிபதி தேர்தலில் ஆப்ரஹாம் லிங்கன் வந்து போட்டியிடுறார். அப்போ போட்டியிடும் போது அவருடைய உருவப்படத்தை வந்து எல்லா நாளிதழ்கள்லையும் வந்து பிரசுரிக்கிறாங்க. இவருக்கு இந்த மாதிரி வாக்களிங்கள் அப்படின்னு கேட்பாங்க அல்லவா. அப்போது எதேச்சையா ஒரு 10 வயது மதிக்கத்தக்க சிறுமி அதை பார்க்குறாங்க. ஒரு குழந்தை பார்க்குது. அழகு என்பது சிறிது கூட இல்லாத நீண்ட முகம், குழி விழுந்த கண்ணம், ஒட்டிய கண்ணு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்துட்டு அந்த சிறுமி தான் கையில் இருக்கக்கூடிய பென்சிலால் அந்த நாளிதழில் இருக்கக்கூடிய படத்தில், அந்த வரைபடத்தில் தாடி வரைகிறாங்க. அந்த குழந்தை வந்து ஆப்ரஹாம் லிங்கனுடைய படத்திற்கு தாடி வரைகிறாங்க. தாடி வரைஞ்சு பார்க்கும்போது அது ஓரளவுக்கு அழகாக இருப்பதாக அந்த குழந்தைக்கு தோன்றுகிறது. உடனே அதே படத்தை வந்து தான் தாடி வரைஞ்ச படத்தை கத்தரித்து ஒரு தபாலாக கடிதமாக எழுதுகிறார். உயர் திரு ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களுக்கு வணக்கம். ஐயா, என் வயது 10. என் பெயர் கிரேஸ் பேடல். தாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதை நாளிதழ் மூலமாக அறிந்தேன். தங்களிடம் எனது சிறிய வேண்டுகோள் ஒன்று, நீங்கள் தாடி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே. அப்படி நீங்கள் தாடி வைத்துக் கொண்டால் என் மீது மிக்க அன்பு கொண்ட என் குடும்பத்தினர் அனைவரையும் தங்களுக்கே வாக்களிக்கும்படி கூறுவேன். நீங்களும் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு அந்த கடிதத்தில் எழுதி ஆப்ரஹாம் லிங்கனுக்கு போஸ்ட் பண்ணிடுறாங்க. இது வந்து ஆப்ரஹாம் லிங்கனுடைய செயலர்கள் கூட இருப்பாங்கல்ல, பெரிய சர்ச்சையாக இருக்குது. சில முக்கியமான கடிதங்களை தான் ஜனாதிபதி வேட்பாளர்கிட்ட கொடுக்க முடியும். இந்த கடிதம் ஒரு குழந்தை வந்து தாடி வரைஞ்சி கிறுக்கி அனுப்பியிருக்கு, இதை கொடுக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லும் போது 2 செயலர்களுக்குள்ள வேண்டும் வேண்டாம்னு சொல்கிறாங்க. அப்போ இல்லை, இந்த முடிவை வந்து லிங்கனே எடுத்துக்கிறட்டும் அப்படின்ட்டு ஒரு செயலர் பேசுகிறார். லிங்கன் வந்து என்ன உங்களுக்குள்ள என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது அந்த கடிதம் ஒப்படைக்கப்படுகிறது. அதை படித்து அவர் வந்து உடனே பதில் அனுப்புகிறார். அன்புமிக்க என் சின்னஞ்சிறு சிநேகிதிக்கு நல்வாழ்த்துகள். நான் தாடி வைக்க வேண்டும் என்ற உன் விருப்பம் விசித்திரமாக இருந்த போதிலும் உன் விருப்பத்தை நிறைவேற்ற முயல்கிறேன். இப்படிக்கு ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு மீண்டும் பதில் கடிதம் போட்டார். பிறகு நடந்த தேர்தலில் வந்து அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் லிங்கன் வந்து ஜனாதிபதியாக
தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அவர் வெள்ளை மாளிகைக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த ரயில் வண்டி ஏற்பாடு செய்யப்படுகிறது. அது எதேச்சையாக கிரேஸ் பேடலின் ஊரான வெஸ்ட் ஃபீல்டு அப்படிங்கிற அதன் வழியாகத்தான் செல்கிறது என்பதை ஆபிரகாம் லிங்கன் தெரிஞ்சுக்கிறார். அத்தனை அலுவல்களுக்கு மத்தியிலும் அவர் அதை தெரிஞ்சுக்கிறாரு. அங்கு அவரை பார்ப்பதற்காக வந்த கூட்டம் வெள்ளம் போல் அலைபாய்ந்தது. ஆனால் ரயில் நிற்க அங்கு அனுமதிக்கப்பட்டது. அவ்வளவு கூட்டத்திற்குள்ள ரயிலை நிறுத்துறதுக்கு அனுமதிச்சிட்டாங்க. சொற்ப நிமிடங்களே அங்கே நிறுத்தப்படுகிறது. கிரேஸ் ஜனாதிபதி தன் நண்பரை காண ஆவலோடும் ஆசையோடும் தந்தையோடு துணையோடும் வந்திருக்கிறார். அந்த 10 வயது சிறுமி. அவள் கண்கள் அவரை தேடுது. இந்த கூட்டத்தில் எப்படி அப்படின்னு தேடுது. கண்ணு கட்டிய தூரம் வரை மனித தலைகள் தான். அவரை காண முடியாது அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவ கண்ணில் அப்படியே நீர் வருது. ஏன்னா தான் நினைத்த தான் கடிதம் அணிந்த எனக்கு கடிதம் அனுப்பிய அந்த நண்பர் ஜனாதிபதி ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு ஆனந்த கண்ணீர் அவரை பார்த்துடணும்னு அந்த குழந்தை ஆசைப்படுது. பட் கூட்டம் முடியலை. திடீரென ஒரு குரல் ஒலிக்குது. எனதருமை மக்களே, உங்கள் அனைவரையும் காண்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் சொற்பொழிவு நடத்த எனக்கு நேரமில்லை. உங்களிடம் ஒரு சிறு வேண்டுகோள். இவ்வூரை சேர்ந்த கிரேஸ் பேடல் என்ற சிறுமி என்னை காண இங்கு வந்திருப்பாள். என் வெற்றிக்கு உதவிய அந்த சிறுமியை பார்க்க எனக்கு உதவுங்கள் அப்படின்னு லிங்கன் பேசுறார். ஏமாற்றத்தோடு வீடு திரும்ப எண்ணிய கிரேஸு இதை கேட்டதும் பெரும் மகிழ்ச்சியோடு நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடுறா. மக்கள் அவசரமாக அவளுக்கு வழி விடுறாங்க. லிங்கன் அவளை அன்போடு எடுத்து முத்தமிட்டார். அவளின் கைகள் அவரின் தாடியை வாஞ்சையுடன் தடவின. உன் விருப்பத்தை நிறைவேற்றி விட்டேன் என் சின்னஞ்சிறு சிநேகிதியே. உனக்கு மிக்க மகிழ்ச்சி தானே? இன்னொரு முறை நான் இங்கு நிச்சயமாக உன்னை சந்திப்பேன் அப்படின்னு கூறி கிரேஸை கீழே விட்டுட்டு, கிரேஸுக்கு பேச்சே இல்லை, யாருக்கு தான் இருக்கும், கண்ணீரோடு கையசைத்து விடை கொடுத்தான். இதை கண்ட மக்கள் வியந்தார்கள். ஜனாதிபதியான ஒருவர் ஒரு சிறு பெண்ணுக்கு கொடுத்த மதிப்பு அவர்களுடைய மனதில் லிங்கனை மேலும் மேலும் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு சென்றுச்சு அப்படின்ட்டு அந்த கதையை முடிப்பாங்க. தொடர்ந்து நம்ம பொறுப்பு அப்படிங்கிற ஒரு கதையை பார்க்க போகிறோம். ஆபிரகாம் லிங்கனை எப்படி ஒரு குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதுபோல பொறுப்பு அப்படிங்கிற அந்த தலைப்பில் கனடா நாட்டோடைய எட்மவுண்டன் அப்படிங்கிற நகரத்தில் மேயராக ஐவர் டேண்ட் அப்படிங்கிற ஒரு நபர் மேயராக இருக்கார். அவரது அலுவலகம் பல மாடி கட்டிடத்தில் 2ஆம் அடுக்கில் செயல்பட்டு கொண்டிருந்தது. ஒரு நாள் அவர் அலுவலகம் செல்ல அங்கிருந்த லிப்டின் உள்ளே நுழைகிறார். அவரை பின்தொடர்ந்தே ஒரு பெண் வர்றா. உள்ளே இருப்பவர் யார் எவர் என்று அறியாமல் ஏதோ சிந்தனையோடு 7வது மாடிக்கு என்றால் அதிகார தோரணையோடு. மேயரும் பதில் ஏதும் கூறாமல் 7வது மாடிக்கு லிப்டை இயக்கினார். அங்கு அந்த பெண்ணை விட்டு திரும்புகையில் அங்கிருந்த சில பேர் உள்ள முதல் மாடிக்கு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் மீண்டும் இவர் 2வது மாடியில இறங்கணும். முதல் மாடிக்கு கொண்டு விடுறார். முதல் மாடியில் அவங்கள இறக்கி விட்டுட்டு 2வது மாடியில் இருக்கும் தன் அலுவலகத்துக்கு வேலையை தொடங்குறார். ஒரு 2 மணி நேரம் சென்று இருக்கும். டெலிஃபோன் மணி ஒலிக்குது. மேயருடைய டெலிஃபோன் மணி. எதிர்முனையிலிருந்து ஒரு பெண்ணின் குரல், ஹலோ மேயர் அவர்களே, நான் 7வது மாடியில் அரை மணி நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். லிப்ட் பாய் லிப்டை மேலே கொண்டு வரவில்லை. அவனை கொஞ்சம் எச்சரிக்கை செய்யுங்கள் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. மேயர் அப்படியே ஆகட்டும் அம்மணி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அலுவல்களை எல்லாம் அப்படியே போட்டுட்டு தான் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையெல்லாம் அப்படியே நிறுத்தி வச்சுட்டு வெளியில் சென்று லிப்டை இயக்கி 7வது மாடிக்கு போகிறார். மாடியில் காத்திருந்த அந்த பெண்மணி காலையில் லிப்டில் ஏறி மேயர்கிட்ட 7வது மாடிக்கு விட சொன்ன அதே பெண்மணி தான். மேயரை கண்டதும் அவரை கோபத்தோடு பார்த்து கூச்சல் இடுறான். என்ன வேலை பார்க்கிறாய் நீ? பொறுப்பற்ற உன் போன்றவர்களால் எங்கள் நேரமெல்லாம் வீணாகிறது. மேயரிடம் சொல்லவில்லையானால் நீ இன்னும் கூட வந்திருக்க மாட்டாய் அல்லவா அப்படின்னு பொறிந்து கொண்டிருக்கும் போதே லிப்ட் முதல் மாடிக்கு வந்துருச்சு. வெளியே நின்ற ஒரு உயர் அதிகாரி
லிப்டை திறந்து மேயரை பார்த்ததும், ஹலோ மேயர் அவர்களே, எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு கை கொடுக்கிறார். அவருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த அந்த பெண்மணிக்கு திடுக்கிட்டு போனாள். இவ்வளவு நேரம் தான் வசைப்பாடியது நம்முடைய நகர மேயரை தானா என்பது அறிந்ததும் வெட்கத்தாலும் அவமானத்தாலும் கூனி குறுகி செய்வதறியாது நின்று கொண்டிருக்கிறார். மேயர் அந்த பெண்ணை பார்த்து மென்மையாக, அம்மா, உங்களுக்கு ஏற்பட்ட காலதாமதத்திற்கு மன்னிக்கவும். லிப்ட் பாய் வழியில் ஒரு விபத்தில் சிக்கிக் கொண்டான். அவனுக்கு உதவ உடனிருந்த அலுவலர்களும் சென்று விட்டனர். ஆதலால் தான் உடனே மாற்று ஏற்பாடு செய்ய இயலவில்லை. மீண்டும் இவ்வாறு தவறு ஏற்படாமல் கவனமாக பார்த்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பெண்மணி கண்ணீரோடு வணங்கியவாறு, இப்படிப்பட்ட மனிதர்களால் தான் உலகம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய உமது செயல் பற்றி கூற வார்த்தைகள் ஏதும் இல்லை. தங்களிடம் மன்னிப்பு கேட்கும் அருகதையும் எனக்கு இல்லை அப்படின்னு கூறி வருந்தியபடி அந்த பெண் போனாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான மனிதர்கள், இந்த மாதிரியான நம்ம பார்த்த இப்போ எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் லிங்கன் ஆகட்டும், நம்ம மோதிலால் நேரு ஆகட்டும், ஐவர் டென்ட் ஆகட்டும், அந்த கொரில்லா குரங்கு ஆகட்டும், எல்லாருமே, அதாவது குரங்குலேருந்து எல்லாரும் எல்லா கட்டத்திலையும் இயல்பான சாதாரண மனிதர்களிலிருந்து பெரிய நபர்களாக, ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நபர்கள் வரைய அவர்கள் ஏன் அந்த இடத்தை அடைஞ்சாங்க அப்படின்னா, அவங்க சில பல கொள்கைகளை கடைபிடித்தார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியாது. தொடர்ந்து இன்னொரு கதை, அந்த கதை ரொம்ப முக்கியமான கதை, நம்மளுக்கு எல்லாருக்குமே தேவையான ஒரு கதை. இது நடந்த கதைகளும் புனையப்பட்ட கதைகளும் மாதிரி நம்ம இப்போ பார்த்தது வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே நடந்த கதைகள். கனடாவில் நடந்தது, உகாண்டாவில் நடந்தது, அமெரிக்காவில் நடந்தது, இந்தியாவில் நடந்தது அப்படின்ட்டு நம்ம கதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கதை கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். தேவர்களுடைய சபைக்கு போயிடுவாங்க. அதாவது இந்திரலோகம் இருக்கிறது அல்லவா, தேவர்களின் சபை கூடி இருக்கிறது. எப்பொழுதும் மகிழ்வோடு வீட்டில் இருக்கும் சபை தலைவன் தேவேந்திரன் இன்னைக்கு ஆழ்ந்த சிந்தனையோடும் கவலையோடும் காணப்படுகிறான். தலைவனுக்கு என்ன ஆயிற்று? தங்களுக்கு தெரிந்த இன்று எந்த துர்சம்பவமும் நிகழவில்லையே, அப்படி இருக்க இவன் கவலை எதை பற்றியதாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே தேவேந்திரனுக்கு. எப்போதும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கக்கூடிய ஆளு இன்னைக்கு ஏதோ குழப்பத்திலையும் ஒரு கவலையிலையும் ஆழ்ந்திருக்கிறானே, வேற எதுவும் சம்பவம் நடந்த மாதிரி நம்ம எதுவும் கேள்விப்படலையே, இப்ப இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாருமே மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. ஒரு நபர் மட்டும் எழுந்து, தேவேந்திரா, படைப்பு தொழிலை மிகச் சிறப்பாக செய்யும் உனக்கு இப்படி கவலைப்படும்படி என்ன நேர்ந்தது? அப்படி ஏதேனும் இருந்தால் நாங்கள் உனக்கு உதவலாமே அப்படின்னு கேட்கிறாங்க. தேவேந்திரன் சபையினரை பார்த்து ஒரு முறை ஏற இறங்க பார்த்துட்டு, அது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. நான் இரவு முழுவதும் தூக்கமின்றி யோசித்து விட்டேன். ஆனால் விடை என்னவோ கிடைப்பதாக இல்லை அப்படின்னு சொல்றான். அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நாங்களும் உன்னோடு உன் கவலையை பகிர்ந்து கொள்கிறோம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அவர் சொல்றார் தேவேந்திரன், மனிதனை நம்போல் தேவர்களாக்கும் அரும்பெரும் ரகசியத்தை அவன் அறியாமல் நான் எங்கேயாவது புதைத்து வைக்க வேண்டும், ஒளித்து வைக்க வேண்டும். மனிதனை நம் போல தேவர்களாக, அதாவது இறப்பற்ற ஒரு நிலையை அடையக்கூடிய அந்த ரகசியத்தை தெரிய விடாம நான் பார்க்கணும். அதை நான் எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணும், புதைச்சு வைக்கணும். அது எங்க வைக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு தேவேந்திரன் சொல்றார். அட இவ்வளவுதானா, இதுக்கு போய் இப்படி கவலைப்படலாமா தேவேந்திரா? இமயமலை என்று ஒன்று எதற்காக இருக்கிறது? அதன் உச்சி மீது இந்த ரகசியத்தை புதைச்சு வச்சுட்டோம்னு வச்சுக்கோமே, பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு நபர் சொல்ல, இந்திரனுக்கு இதை பார்த்து கேலியா பார்த்து சிரிக்கிறார். ஐயா, நீர் எந்த உலகத்துல இருக்கீங்க? மனிதன் சந்திர மண்டலத்தின் மீதே சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இமயமலை எல்லாம் ஒரு பொருட்டா? உருப்படியாக ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்ட்டு சலிப்பாக இந்திரன் சொல்ல, மற்றொருவர் எழுந்து, 7 கடல்களுக்கு அடியில் அதை புதைக்கலாமே, அங்கே மனிதன் எதற்காக எப்படி செல்வான்? இந்திரனுக்கு இப்போது கொஞ்சம் கோபமே வந்துருச்சு.
மனிதன் கடலுக்கு அடியில் இருக்கும் தரையே புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கிறான். அவன் கண்களுக்கு ஏதாவது தப்பித்தவறி போனாலும் புகைப்படம் அதை தெளிவாக காட்டி கொடுத்து விடும் ஐயா அப்படின்னு சொல்றான். இன்னொருத்தர் எந்திரிக்கிறார். நான் இப்போது சரியாக சொல்கிறேன். விலங்குகள், அதாவது கொடிய விலங்குகள் வாழும் குகையில் அதை மறைத்து வைக்கலாம். உயிருக்கு பயந்து மனிதன் அங்கே வந்து தேட மாட்டான் அப்படின்னு சொல்றார். தேவேந்திரனுக்கு வந்துச்சே கோபம், எல்லையில்லா கோபம். இது என்ன தேவர்களின் சபையா இல்ல முட்டாள்களின் கூட்டமா அப்படின்ட்டு அவருக்கு வந்து கோபம் வந்துருச்சு. நம்மளுக்கே வருதல்லவா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க மனுஷனை. என்னமோ இமயமலை உச்சியில கொண்டு போய் புதைக்கலாம்ங்கிறீங்க, காட்டுல கொண்டு போய் குகையில வைக்கலாம்ங்கிறீங்க, 7 கடல்களுக்கு கீழே கொண்டு போய் வைக்கலாம். மனிதனை என்ன சாதாரணமா இடம் போட்டுட்டீங்க. அவன் கால் வைக்காத இடமே இல்லை, அவன் பார்க்காத இடமே இல்லை, அவன் புகுறாத இடமே கிடையாது. அப்படித்தானே நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா இப்படி பதில் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லும் போது சபையே அப்படி கப்புச்சப்புன்னு மௌனமா இருக்கு. அப்போ ஒரு நபர் எழுந்து, அவர் வந்து ஒரு பண்டிதர், அவர் சொல்றாரு, தேவேந்திரா உன் கவலை நியாயமானது. உனக்கான விடைய நான் இப்ப கொடுக்குறேன். நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கள் அல்லவா, இப்போ அதாவது 8 நடை நடந்துகிட்டே இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அல்லவா, அவங்களுக்கு விடை தெரியும். ஏன்னா அவர்கள் மனிதர்கள் தானே, அவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பண்டிதர் சொல்றார். ஸோ அதை அப்படியே நானும் வழிமொழிந்து நம்ம டைகர் கிளப் உறுப்பினர்கள் நீங்க பதில் சொல்லுவீங்க அப்படின்னு நானும் தேவேந்திரன்ட்ட சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதற்கான பதில், மனிதன் கால் பதிக்காத இடம், மனிதன் தேடாத இடம், விட்டு வைக்காத இடம், அவன் நினைக்காத ஒரு இடம் ஒன்று இருக்கு. அந்த இடத்துல அதை புதைச்சு வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த பண்டிதன் சொல்றாரு. அது எந்த இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதையும் அவரே அந்த இடத்துலயே குறிப்பிடுறாரு. ஸோ அதை அப்படியே இந்த இடத்துல சொல்லலாம் அப்படின்னு நானும் உங்கள்கிட்டயே விட்டுறேன். விடையை நீங்கள் வந்து தட்டச்சு செய்யுங்கள். விடை நிச்சயமாக நீங்க எல்லாருமே சொல்லிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாளைக்கு அதனுடைய விடையை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாளைக்கு அதனுடைய விடை, அதாவது நீங்க இப்ப முயற்சி பண்ணுங்க, அதனுடைய விடையை வந்து நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு நடையின் 2வது சுற்றை நிறைவு செய்கிறோம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொண்டு அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்க போகிறோம். இன்று என்னோடு இணைந்து நடந்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை இருக்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.